வெல்கம் பேக் டு மை சேனல். சமைக்கலாம் வாங்க. புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஷ் பீச் ஸ்டைல் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, தாளிக்க சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, எண்ணெய், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனப்புறம் சோம்பு போட்டு தாளிங்க. சோம்பு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா வெங்காயத்தோட கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். 2 தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி தக்காளி மசிய கொஞ்சம் கல்லுப்பு போட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ நல்லா கிரேவிக்கு தக்காளி நல்லா குழஞ்சி சேர்ந்து வந்துடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சேர்ந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ப்ரானுக்கு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா வதக்கி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதுலேருந்தே தண்ணி விட்டுரும். நடுவில் மூடி திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதிலே தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் அது கூட காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா சிம்லேயே போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோடைய பச்சை வாசனையும் போய் நல்லா வெந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா சுருண்டு வரும். நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். ப்ரான் தொக்கு இப்போ ரெடி. இந்த ப்ரான் தொக்கு ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் பிரியாணிக்கு கூட நல்லாயிருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.